தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய மனைவிக்கு மீண்டும் தாலி கட்ட போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சோசியல் மீடியால தீயா பரவிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வரப்போற ஆகஸ்ட் 25 நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு 27ஆம் ஆண்டு கல்யாண நாள். அண்ட் இந்த ஒரு ஆண்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் கட்சி தொடங்கி ஆரம்பிச்சிருந்த டிவிக்கே இப்போ தமிழகத்தில் ஆட்சி அமைச்சு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களாக மாறியிருக்காரு. மேலும் அவரோட பர்சனல் லைஃப்ல இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா கடந்த வருஷம் சங்கீதா விஜய் அவர்கள் விஜய் சாரை பிரிய போறதாக கோர்ட்ல கேஸ் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. மேலும் இரு வீட்டாருமே இவங்கள்ட்ட ரெண்டு பேர்த்தையும் நல்லா பேசி மனசை மாற்றி மீண்டும் ஒன்று சேர வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அதனாலே இந்த ஒரு கல்யாண ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் அந்த கல்யாண நாளுக்காக அவங்க எப்படி ஈகராக வெயிட் பண்ணுறாங்களோ தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களும் தொண்டர்களுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் விஜய் அவர்கள் லண்டனுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு போக போகிறாரு அப்படின்னும் சங்கீதா விஜய் அவர்களை பார்க்க போகிறாரு அப்படின்னும் அதோட மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்க போகுதாமா. அதுதான் சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய மனைவிக்கு தாலி கட்ட போகிறாராமா. ஏன்னா கடந்த 6 வருஷத்தில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏற்பட்ட சண்டையினால சங்கீதா விஜய் அவர்கள் அந்த ஒரு தாலியை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கலட்டி இருந்திருக்காங்க. அண்ட் தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்துருக்காங்க. பட் இப்போ அந்த ரெண்டு பேருக்குமே சண்டை அப்படிங்கிறது சால்வ் ஆகியிருக்கு. இதனால விஜய் சாரோட சைட்ல இருந்தும் சரி அவங்களோட அப்பா அம்மாவும் சரி பொண்ணு வந்து புருஷன் உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி தாலியை கழட்டி வைக்கக்கூடாது, அதை நல்ல நாள் பார்த்து மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டுருங்க, குறிப்பாக உங்களோட கல்யாண நாள் அன்னைக்கே நீங்கள் மறுபடியும் அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்களாமா. அந்த ஒரு காரணத்தினால தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்களுக்கு மீண்டும் தாலி கட்ட போகிறாரு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு கல்யாண நாள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். அதில் மறுபடியும் முதலிருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதாக நடந்திருக்கு. இதே மாதிரி தளபதி அவர்களுக்கு என்றும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களோட சேவன் படத்தில் சீமான் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் தாய் கிழவி படத்தோட டேரக்டரோட சேர்ந்து சேயோன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்தை கமல் சாரோட ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாய் கிழவி படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து மறுபடியும் முருகரை மையமாக வச்சு விருமாண்டி கதாபாத்திரங்கள் மாதிரி இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் கெட்டப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் ஷெடியூல் நேற்று ஸ்டார்ட் ஆகியிருந்துச்சு. அதில் வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் படி சீமான் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னும் அவரை நேற்று சிவகார்த்திகேயன் அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. சீமான் அவர்கள் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக தான் இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் சேவன் படத்தை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சேவன் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா, சீமானோட கதாபாத்திரத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.